இந்நாள் பொன்னாள். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷே. தினந்தோறும் ராசிபலன் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிகழ்ச்சியில் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு நம்மளுக்குன்னு ஒரு தேவையான சப்ஜெக்ட் வந்து நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி ராசியில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் ஆன்மீக தகவல், பிரத்யேகமான ஆன்மீக தகவல் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருந்துட்டுருக்கோம். நான் கோயிலுக்கு போகும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சர்ஜரி, அதே சமயத்தில் மருந்து மாத்திரை, இதுக்கே லைஃப் போயின்ட்டுருக்கு சார், என்ன பண்ணுறதுனே தெரில, நாங்கள் படாத பாடு பண்ணிட்டுருக்கோம், அதாவது கொஞ்சம் நஞ்சத்து கஷ்டம் கிடையாது அப்படின்னு அவர்களுடைய சொன்னாங்க. சரி, எதனால் இவங்களுக்கு இப்படி வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய ராசி நட்சத்திரம் அவங்க சொன்னாங்க. அதில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்த பரிகாரம் பண்ணதுலேருந்து அவங்க சொல்கிறாங்க, 50% ஆஃப் எங்களுக்கு இது வந்து கம்மியாகிடுது சார், பரவாயில்ல, முந்தி இருந்ததுக்கு உண்டான அந்த பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் சரியாயிடுது அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொல்கிறாங்க. சரி, அப்படி என்ன சொன்னேன், அது என்ன பரிகாரம், அந்த பரிகாரம் பண்ணும்போது அதுக்கு என்ன பவர் இருக்குது, அதை பற்றி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதனுடைய சிறப்புகள் இதோ நாம் பார்ப்போம். 17/8/2026 தட்சிணாயனம் பராபவ வருஷம் ஆடி மாதம் 32ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம், காலை 7:43 வரை, பின்பு சித்திரை. இன்றைய திதி இரவு 8:26 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 7:43 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய தினம் பார்த்துட்டேன்னா கருட பஞ்சமி, நாக பஞ்சமி, ரொம்ப விசேஷமான தினம். திங்கட்கிழமை, சோமவாரம், சிவபெருமானுக்கு ஒரு அற்புதமான நாள். சிவாய நம, நம சிவாய, நம சிவாய, சிவாய நம. அப்படி சிவபெருமானே எவரொருவர் ஒரு நாள் பொழுதில் நிறைய தடவை ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய தோஷமே போயிடுமா. பூர்வ புண்ணிய தோஷங்கிறதே அவங்க ஜாதகத்தில் இருக்காதாம். அவ்வளோ சிறப்புகள் சிவபெருமானுடைய நாமத்தை சொன்னான். இது போன்ற பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது. இந்த ஆடி மாதம் முழுக்க பார்த்துட்டோம்னா ரொம்ப சீரும் சிறப்புமாக நம்ம வழிபாடு பண்ணியிருப்போம். சரி, இந்த வருஷம் என்னால் பண்ணவே முடியல, மனசார சுவாமியை நினச்சிட்டாலே போதும், அந்த அனுகிரகம் நமக்கு கிடச்சிரும். ஒரு அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு பெரிய பெரிய சுவாமி ரூம் கிடையாது, சின்ன இத்தினூடு கபோர்டில் சுவாமியை வச்சுட்டு இருக்கோம், ஒரே ரூம் தான், பெருசாக ரூமெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், அந்த ரூமில் சுவாமியை வச்சுட்டு இருக்கோம், வழிபடுறோம். அந்த வீட்டில் நீங்கள் வந்து வாஸ்து பார்ப்பலன்னு கேட்டால், நான் வந்து வாஸ்து எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அந்த பக்கம் வரும்போது கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். அதே சமயத்தில் அந்த இடத்துல போகும்பொழுது அவங்களது பார்த்தேன் வீடு. நீங்கள் பார்த்தா நம்ப மாட்டேன், அவ்வளோ ஒரு தேஜஸ்வியாக அந்த சுவாமியினுடைய ரூம் வந்து இருந்துட்டுருக்கு. அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெரிய சுவாமி ரூம் வச்சாதான், பெரிய பிரம்மாண்டமாக இருந்தால் தான் இறைவனுடைய அனுகிரகம். அப்படிலாம் இல்லை. ஒரு கேலண்டரில் இருக்கக்கூடிய படத்தை துணூண்டு வச்சு அதில் 2 பூவை டெய்லி வச்சு விளக்கேற்றுவாங்க. அற்புதமான ஒரு தேஜஸ்வி அந்த படத்துக்கு, அந்த இடத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பூஜை புனஸ்காரமும் தினந்தோறும் நம்ம வழிபட்டோம்னா அதுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் கருட பஞ்சமி, அதே போன்று பார்த்துட்டுனா ரொம்ப விசேஷமான தினமாக இன்றைய தினம் வந்து இருக்குது. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதை நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில பேர் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், என்ன சார் பண்ணுறதுக்கு உண்டான லோன்லாம் அப்ளை பண்ணியிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் சில நேரம் குழப்பமும் டென்ஷனும் நிறையா இருந்துருக்கும். இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, அது எப்படி இருக்குமோன்ற பல்வேறு சிந்தனைகள் மனசில் இருக்கும். குழப்பமில்லாத முடிவுகளுக்கு என்றைக்குமே பலன்கள் உண்டு. அந்த மாதிரி
ஒரு முடிவு எடுத்து அதுக்கு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியது. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஹவுசிங் லோன் பண்ணுறது, அதே சமயத்தில் வண்டி வாகனத்துக்காக பண்ணுற தப்பே கிடையாது. ஆனால் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்றைய தினம் தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. அம்மா வழி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களுக்குரிய நாள். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. ரொம்ப பிடித்தமானவாளை சந்திப்பீங்க. வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணணும்னு தோணும். யாராவது எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பார்த்தேன், நமக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கல அப்படிங்கிற கவலைகள் அப்பப்போ வரும். ஆனால் சரியாயிடும். எல்லாம் வெற்றி பெற்றவங்களை தான் இன்றைக்கி மதிக்குது உலகம். நம்ம சம்பாதிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி கொண்டு எழுவீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. வைராக்கியம் உங்களுக்கு ஜாஸ்தி. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள், இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமாக நடக்கும். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் சண்டை போடணும்னு இன்றைக்கி வேலைக்கு போக வேண்டாம், இன்றைக்கி சண்டை, மனசே சரியில்லை அப்படின்னு சில நபர்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். நிறைய விஷயம் டிசைடிங் பண்ணக்கூடிய தினம். எப்பவுமே ரொம்ப சோகமாக இருக்கக்கூடாது. உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு இது ஒரு வழி. மனசை ரொம்ப சோகமாக இருந்தாலும் உடம்பு கெடும். அப்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு ஆரோக்கியமாக இருக்கணும். மென்டல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாள். இந்த மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எல்லாமே சரியும். அந்த மாதிரி மனசையும் உடம்பையும் வலுவாக வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசியை பொறுத்தளவுக்கு பிரயாணங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம். ஒரு விஷயத்தில் டிசைட் பண்ணிவிட்டு அந்த டிசைடிங் தகுந்தாப்பில், சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் எல்லா வேலைகளும் பண்ணுவீங்க. அரசாங்க கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கோங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டுருப்பீங்க. நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு சில பிரச்சனைகளை மற்றவங்க பேசுகிறோட நம்மளே இறங்கி செய்தால் தான் இந்த காரியம் வெற்றி பெறும்னு முயற்சி பண்ணுவீங்க. அற்புதமான பலன். வெளிநாடு விசா, ஆன்சைட் சம்மந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். ரொம்ப போட்டு மனசை குழப்பப்படாது. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்னு இதெல்லாம் இருந்தது எதிர்காலத்தில். நம்ம இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்மளுடைய பிரச்சனைகள், இதுலேருந்தெல்லாம் வெளிப்படணும் அப்படிங்கிறதுல தெளிவாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பிரத்திங்கரா வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி. பணம் ஒரு பக்கம் வந்தாலும் விரயங்கள் ஒரு பக்கம் இருக்கும். பணம் வருது சார், ஆனால் செலவாயிடுது. எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது. இது போன்ற ஒரு மன யோசனைகள், மனசில் ஒரு குழப்பங்கள் அப்பப்போ வரும். தாண்டிடுவீங்க. இதையும் கடந்து போகக்கூடிய அமைப்பாக உங்கள் அமைப்பு. சின்ன சின்ன பிரச்சனைகள் தாண்டி வருவீங்க. சமயோஜித யோசனை கை கொடுக்கும். இனி கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். மருத்துவரை பார்த்துட்டு வருது, மருத்துவர் சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கிறது. அதேமாதிரி டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்க, கடல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைய தினத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளை தாண்டி வருவீங்க. கவலைப்படாதீங்க, ஜெயிச்சுருவீங்க. சில விஷயங்கள் 50% விரயங்கள் இருக்க தான் செய்யும். இன்றைய தினம் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு. நினச்சதை சாதிச்சிருவீங்க. வேணால் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக பல பேர் கிண்டல் கேலி பண்ணுவாள். எல்லாம் இறைவன் இருக்கார், கிண்டலாக பண்ணிட்டு எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் மனசில் எப்போவுமே இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக கடை வச்சுன்னு இருக்கிறவங்க, மாலில் கடை வச்சுன்னு இருக்கிறவங்க, அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கன்னிராசி என்பர்கள் எதையும் சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்தில் சில பேர் உங்களுக்கு சாதகமாக பேசுவார், சில பேர் பாதகமாக பேசுவார். பார்த்து வச்சு பேர், எனக்கு ஒரு நேரம் வரட்டும் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு அனுகூல்யம் உண்டு. அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் இருக்கணும். ஏன்னா பயந்துட்டு ஓடிட்டான்னு சொல்லியிருக்கக்கூடாது, நம்ம இல்லைன்னு நினச்சிக்கப்படாது. நான் இருக்கேங்கிறத காண்பிக்கக்கூடிய, நிரூபிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் சம்பந்தமான டக்கு நிறைய ஐடியாஸ் வரும்.
அது எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவங்க சக்ஸஸ் ஆகிடுறாங்க, நமக்குன்னு வரும்போது மட்டும் ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கேன்னு ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஆராய்ச்சி இன்றைக்கும் கண்டிப்பாக தொடரும். ஜெயிச்சு வந்துடுவீங்க. புது ட்ரெஸ் எடுக்கிறது, புதுசாக ஏதேனும் பேக் வாங்குறது, புதுசாக லேப்டாப் வாங்குறது, ஏதேனும் ஒரு புது பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம். துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண 4-5 நாளாக அப்பா மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு இருந்து இதுவா அதுவா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, கொஞ்சம் நஞ்சத்து பிரச்சனை கிடையாது. இப்போ பரவாயில்ல சார், அவ்வளோ டென்ஷன்ஸ் கிடையாது. முந்தி போட்டு வாட்டி எடுத்துருந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஐம் ஓகே, நான் ஓகே, எல்லாத்தையும் தாண்டி வந்துடுறேன். எனக்கு கடவுள் ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காரு, வில் பவர் கொடுத்துருக்காருங்கிற மாதிரி எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு கூடி வரும். வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு மாறி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெற்றி பிரயாணம், மேல் படிப்பு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அம்மாவுடைய சிரமம், ஆத்துக்காரோடைய சிரமம், மனைவியோடைய சிரமம், குடும்ப சூழ்நிலை இதெல்லாத்தையும் பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் உனக்கு நீ எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டால் தான் கோவம் வந்துடும் உங்களுக்கு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இது ஏன் இப்படி நடக்கிறது, ஒரே நம்ம மூலமாக பிரச்சனை இல்லை, நம்ம கரெக்டாக தான் எல்லாமே செயல்படுறோம், ஆனால் ஏன் இந்த குழப்பம் வருது? இந்த மாதிரி ஒரு சில காரியங்களில் ஒரு சில குழப்பரேஷன் இருக்கும். கடைசியில் பார்த்தா யாருன்னா நமக்கு தெரிஞ்சவா, நம்ம ரொம்ப வேண்டியவாளாக இருக்கும். நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண 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 அது அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நிறைய விஷயத்தை இவங்க பண்ணுறாங்க. எனக்கு புரியுது. இனிமேல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா அடுத்த நாள் சப்போர்ட் பண்ணுவேன். இவங்ககிட்ட பேசப்படாதுன்னு நினச்சா அடுத்த நாள் பேசின்னு இருப்பீங்க. என்னடா இதுதான் நம்மக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். யதார்த்தமாக பேசிடுறது, யதார்த்தமாக அவாட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த மாதிரி செயலாற்றக்கூடிய நாள். சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. பாப்போம் ஒரு கைங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். பண சம்பந்தமான விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய தினம் இன்றைய தினம். மற்றவங்க குடும்ப விஷயத்தில் கலந்துக்கவே கூடாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்களில் நமக்கு பரவாயில்ல, 4-5 நாள் அந்த டென்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பேச்சில் கவனம் தேவை. யதார்த்தமாக பேசுவேல அதை தப்பாக புரிஞ்சுப்பா. என்ன தூங்கலையா, என்ன எப்போ பார்த்தாலும் தூங்கலையான்னு கேட்டுகிட்டே இருக்க, என்ன சாப்பிடல, என்ன எப்போ பார்த்தாலும் சாப்பிட்லேன். ஏன்ப்பா நல்லது தான்ப்பா, என்ன நல்லது? இப்படி பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் பேசவே இல்லைடா சாமி. பேசாத, யார் பேசணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஒன்றுமே இல்லாதது பெருசாகும். மற்றபடி இன்றைய தினத்தில் வியாபாரம் கை கொடுக்கும், லாபங்கள் கூடி வரும், பண வரவுகள் இன்றைய தினத்தில் உண்டு. நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போயிட்டோம், வேறு வழி கிடையாது, கொஞ்சம் நடக்கட்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சில காரியங்கள்லாம் பிரயாண விஷயங்கள் வெற்றி பெறும். நேற்று முந்தானத்தில் நீங்கள் பிரயாணமே வேண்டாம்னு சொன்னேன். எஸ், இனிமேல் பிரயாணங்கள் லாபம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. எல்லா விஷயங்கள்லையும் நம்ம விட்டு கொடுத்து போயாச்சு. இனி என்னத்துக்கு விட்டு கொடுக்கணும்? அப்படி மட்டும் ஒரு 2 நாளுக்கு 3 நாளைக்கு அதை சொல்லிடவே சொல்லாதீங்க. நீங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி சகிச்சுண்டு போடுறது தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலையே. நானே ஒரு பெரிய யோகி மாதிரி தான் சார் இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்களில் என்னை சோதிக்கிறா. எஸ், இட் வில் பி தேர். கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறி வரும். செய்யாத தப்புக்கு குற்றம் சொல்லுவா, சரியாத விஷயங்களில் நீதான்னு கை காமிப்பா. இதையும் கடந்து எல்லாத்துலேயும் மாற்றங்கள் வெற்றிகள் கூடி வரும். ஒரு 4-5 நாள் ஒரு சில விஷயங்களை பொறுத்துண்டல்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இன்றைய தினத்தில் திடீர் பணவரவுகள் உண்டு. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். அதே சமயத்தில் குடும்ப பிரச்சனை கலந்துக்கப்படாது. இப்போ ஒரு விஷயத்தை பெருசு பண்ணி பேசுகிற அமைதியாக இருந்துருங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலில் பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு உகந்த வழிபாடாக இன்றைய தினத்தில் உண்டு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு பிரமாதமான நாள். ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணுறது நல்லா இருக்குது.
பிறர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய காரியம் பிறருக்கு உதவிகரமாக இருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். யதார்த்தமாக சொல்ல போய் அது அவளுக்கு சக்ஸஸாக முடிஞ்சிடும். கிஃப்ட்டு சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவா, ஃபேன்சி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அரிசி கடை, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கவங்க, அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய தினம். ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னால் புரியாது, எஸ் நீங்கள் சொன்னால் புரியாது, அவளே அந்த விஷயத்தை கண்டு ஆமாம் நீங்கள் அன்றைக்கே சொன்னேன்னு சில பேர் சொல்லவா ஈகோலாம் அதையும் சொல்ல மாட்டா. கவலையை விட்டுருங்க, எல்லாம் ஒரு நாள் நடக்க புரிஞ்சுப்பா, மனசுக்கு தெரியுது இல்லையா அப்படின்னு நினச்சிப்பேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நான் சொன்னேன் சார், சர்ஜரிக்கு மேலே சர்ஜரி, உடம்பு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணணுன்னே தெரியல, பாடாப்படுத்தி எடுக்குது சார். அப்புறம் நான் ஒரு வழிபாட்டு முறைகளை சொன்னேன். அதுக்கப்புறம் அவளுக்கு பெரிய மாற்றம் கிடச்சிது. என்ன நான் சொன்னேன் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவள் கோயிலில் சந்திக்கும் போது அவட்ட என்ன ராசி நட்சத்திரம் அவட்ட கேட்குறேன். அவங்க சொன்னாங்க அப்போதைக்கு அவங்களுக்கு நான் சந்திக்கும் பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மகர ராசி, திருவோண நட்சத்திரம். அப்போ 7.5 சனி அப்போ நடந்துட்டு இருந்தது அவளுக்கு. நான் அப்போ அவங்ககிட்ட சொல்லாமா 7.5 சனி நடக்கிறது, பேசும்பொழுது பழசை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சனி பகவான் சம்மந்தப்படும். இங்கே ஒன்றும் இல்லை, வெளியில் போயிட்டு வந்தோன்னா கை கால் சுத்தமாக கழுவிடுங்க. சனிக்கிழமை நாள் எண்ணெய் தேய்ச்சி இது பண்ணணும். சனீஸ்வரருக்கு எள்ளு பொட்டினா வச்சு போட்டு அர்ச்சனை பண்ணணும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தைலக்காப்பு போடணும். தைலக்காப்பு நவக்கிரகத்துக்கு ஃபுல்லாக எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும், அதை போடணும். 9 தடவை பிரதட்சணை வரணும். ஒவ்வொரு சனிக்கிழமை இதை நீங்கள் பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றம். சங்கு புஷ்பம், நீல சங்கு புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி. சரி சார் நான் ரெகுலராக பண்ணுறேன். அவங்க பண்ணிட்டு வர 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 பெரிய பாரங்கள். சார் இங்கே கோயிலில் அன்னதானம் மத்தியானம் போடுறா, நானும் என்னால் முடிஞ்ச ஒரு 500 ரூபா கொடுத்து அதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கும் அம்மா என்னோடய அடுத்த பரிகாரம் எப்போயாவது சந்திக்கும் போது இதுதான் சொல்லலான்ட்டு இருந்தால் கரெக்டாக நீங்கள் அதையும் பண்ணிட்டு. இப்படி இந்த வழிபாட்டு முறைகள் அவர்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்தது. நான் அடுத்த பரிகாரம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக இறைவனே அந்த வரத்தை கொடுத்துட்டேன். இது மாதிரி வீட்டில் நிறைய பிரச்சனைகள் மருத்துவத்துக்காக போயிட்டே இருக்குதுன்னா இந்த சனிக்கிழமை வரையும் ரொம்ப விசேஷம். அது அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். ஆனால் மருத்துவர் சொன்னதையும் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஸ்வர். இந்நாள் பொன்னாள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.